நாடு முழுவதும் எல்எஸ்டி போதைப் பொருள் கடத்தல் 15 பேர் கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இது பற்றிய செய்தியை எமது கடையர் டிவியில் பார்ப்போம். டார்க் நெட் இணையதளம் வாயிலாக ஜெர்மனியில் கொள்முதல் செய்து கூட்டாளிகளின் வாயிலாக நாடு முழுவதும் எல்எஸ்டி எனப்படும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சேலத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளி உட்பட 15 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சென்னையில் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குனர் அரவிந்தன் அவர்கள் அளித்த பேட்டியில், சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தும் டார்க் நெட் இணையதளம் வாயிலாக சேலத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட்டாளியுடன் சேர்ந்து நாடு முழுவதும் எல்எஸ்டி எனும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் தகவல் கிடைத்தது. ரகசிய விசாரணை நடத்தி எல்எஸ்டி போதைப் பொருள் கடத்தல் நடப்பதை உறுதி செய்தோம். 1.5 மாதங்களாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கண்காணித்து வந்தோம். சேலத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் 2021ஆம் ஆண்டு எல்எஸ்டி போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூரு போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்தார். இவர் 2023 நவம்பரில் இருந்து டார்க் நெட் இணையதளம் ஆர்கிடெக்ட் எனும் மார்க்கெட் வாயிலாக தன் கூட்டாளிகளை வியாபாரிகளாக நியமித்து பெரிய அளவில் எல்எஸ்டி போதைப் பொருள் கடத்துவது தெரியவந்தது. இது தொடர்பாக தனித்தனியாக 8 வழக்குகள் பதிவு செய்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தீவிர விசாரணை நடத்தி மகாராஷ்டிரா மாநிலம், மும்பை, ராஜஸ்தான் மாநிலம், ஜெய்ப்பூர், கேரள மாநிலம், கொச்சி, குஜராத் மாநிலம், சூரத் ஆகிய இடங்களில் 20-25 வயது உடைய பாலிவுட் சினிமா பட உதவி இயக்குநர்கள், பொறியாளர்கள், மென்பொருள் நிறுவன வல்லுநர்கள், மார்க்கெட்டிங் மேலாளர்கள் என 14 பேரை கைது செய்துள்ளோம். விசாரணையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்ட சேலத்தைச் சேர்ந்த பாலாஜி பதுங்கியிருக்கும் இடம் தெரியவந்தது. கடைசியாக அவரையும் கைது செய்தோம். இவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4343 ஸ்டாம்ப் வடிவ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜெர்மனியில் இருந்து பாலாஜி மற்றும் இவரது கூட்டாளிகள் கொள்முதல் செய்துள்ளனர். இதற்கு கிரிப்டோ கரன்சி வாயிலாக பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு திருமண பத்திரிகை, புத்தகம் உள்ளிட்ட பொருட்கள் வாயிலாக கூரியர் மற்றும் தபால் நிலையங்கள் வாயிலாக எல்எஸ்டி போதைப் பொருட்கள் கடத்தியுள்ளனர். பாலாஜி மட்டும் 200 தடவை கடத்தியிருக்கிறார். கடத்தல்காரர்களில் 18 வங்கி கணக்குகளை முடக்கியிருக்கிறோம். இவர்களின் கூட்டாளிகளையும் தேடி வருகிறோம் என்று போதை கடத்தல் பிரிவு மண்டல இயக்குனர் அரவிந்த் அவர்கள் பத்திரிகையில் பேட்டியளித்திருக்கிறார். மேலும் இது குறித்து நாம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது இது மூளையை செயலிழக்க வைக்குமா? அதாவது எல்எஸ்டி போதைப் பொருட்களுக்கு நிறம், மனம், சுவை கிடையாது. திரவமாக இருப்பதை காகிதத்தில் ஏற்றி ஸ்டாம்ப் வடிவில் தயாரிக்கின்றனர். 20 கிலோ கஞ்சாவை புகைப்பதற்கும் 0.1 கிராம் எல்எஸ்டியை உபயோகப்படுத்துவதற்கும் சமம். இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், மூளையை செயலிழக்க வைக்கும். மைக்ரோ அளவிலான எல்எஸ்டியை உதட்டில் ஒட்டினால் 12 மணி நேரம் போதையில் வைத்திருக்கும். இதை பயன்படுத்துவோருக்கு எது சரி எது தவறு என்பதை முடிவெடுக்க கூட தெரியாது. இதய துடிப்பு, இரத்த ஓட்டம் தாறுமாறாக ஏறும். சைக்கோ நிலைக்கு தள்ளப்படுவர். இதை கல்லூரி மாணவர்கள், மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் அதிகம் பயன்படுத்துவது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் பற்றிய விவரங்கள் எங்களிடம் இருக்கிறது. இவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்க உள்ளோம் என்று அந்த போதை ஒழிப்பு மண்டல இயக்குனர் அரவிந்த் அவர்கள் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அந்த இயக்குநராக இருக்கக்கூடிய அரவிந்த் அவர்கள் பத்திரிகைக்கு செய்திக்கு தெரிவித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.